கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பெத்லகேம் நகரில் மாட்டு தொழுவமாய் பிறந்தார் பரமபிதா. இயேசு கன்னி மரியில் மடிந்து வாழ்ந்தார் இயேசு பிதா. 6 வயதினில் ஆரம்ப பள்ளி கல்வி பயின்றாரே. ஆகமங்கள் 56 ஐயம் நீங்க உணர்ந்தார். இயற்கை உலகமே தேர்ந்ததானதென இயேசு நினைத்தாரே. எல்லா உயிர்களும் தன் உயிரெனவே பேசி மகிழ்ந்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பெத்லகேம் நகரில் மாட்டு தொழுவமாய் பிறந்தார் பரமபிதா. 12 வயது நிரம்பிய இயேசு கேள்விகள் கேட்டாரே. இயேசு கேள்வியில் ஆலய குருக்கள் ஆனந்தமானாரே. இளமையில் செய்த திறமை பக்கா பெருமை சேர்த்தாரே. இளைய கருத்தில் எளிய வாழ்க்கை இருப்பிடமானாரே. இந்த வேளையில் இயேசுவின் தந்தை சூசையுமானாரே. தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தனையனும் செய்தாரே. தங்க உழவர்கள் உறுதிய கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. தங்க உழப்பினை உழுதிட கலப்பை செய்து கொடுத்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கள் என்று உலக பிதா சொன்னபோது, உழவர்கள் தொழிலாளர் ஊராரின் எண்ணமதில் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பதே ஆண்டவன் தன்றென்றார். இயேசு ஆண்டவர் தொண்டும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். முப்பதாம் வயதில் போர்தான் ஆற்றங்கரையினில் சென்றாரே. யோவான் என்று குமரியின் நண்பர் நோன்புகள் ஏற்றாரே. ஞானஸ்தானமும் பெற்றாரே. தந்தை அரசு இல்லாமல் வாழ
வழியென சொன்னாரே. இயேசு தயனால் யூதாஸ் நந்தியை மறந்து காட்டி கொடுத்தானே. 30 காசுக்காகவே காட்டி கொடுத்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். அதனதிரும் என்ற நீதிமன்றத்தில் இயேசு நின்றாரே. தெய்வ நிந்தனை செய்பவர் என்று பழியை சுமந்தாரே. சிவப்பு அங்கியால் இயேசுவை மூடி சவுக்கால் அடித்தாரே. இயேசுவை சிலுவையில் அடித்தாரே. மரித்த இயேசுவும் 3ஆம் நாளிலே உயிர் எழுந்தாரே. 12 சீடர் நடுவினில் தோன்றி ஆசியளித்தாரே. உலகத்தின் முடிவில் மறுபடி தோன்றி நன்மை செய்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார்.